மாடி தோட்டம் ஒன்று சிம்பிளாக போட்டேங்க. சரி இது போட்டால் எப்படின்னா நமக்கு இந்த போர் அடிக்கிறப்பெல்லாம் அப்படியே வந்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்பெல்லாம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே, அப்படி அப்படியே செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு சும்மா சிம்பிளாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஒரு 10 கட்டையை வாங்கினோம். அப்படியே இங்கே ஏற்கனவே அந்த வளையம் மாதிரி இருந்ததுனால அதில் நட்டு வச்சு அப்படி அப்படியே ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து குச்சியெல்லாம் சேர்த்து கட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல நமக்கு அது நிறுத்துறதுக்கு வசதி இல்லாதனால இந்த வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா, இந்த 30 வாட்டர் கேன் இருக்குல்ல, தண்ணி கேன், அதில் வந்து சிமெண்ட்டு ஜல்லியெல்லாம் கலக்கி அதில் வச்சு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம் 2 சைடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணி கட்டியாச்சு. இந்த சைடு நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த சைடு ஆல்ரெடி அந்த வளையம் நம்ம பில்டிங் கட்டும்போது அந்த வளையம் வச்சுருந்ததுனால அதுக்குள்ளே சரி ஸ்ட்ராங்காக வச்சாச்சு. இது சைடில் பார்த்திங்கன்னா இந்த நெட் ஒன்று வாங்கணும். இது கயிறெல்லாம் கட்டி நரம்பெல்லாம் கட்டி இருக்குல்ல, நெட்டு மாதிரி இருந்துச்சு. வாங்கி இதுக்கும் 15க்கு 16 வாங்கி இந்த லென்த்துக்கு கட்டியாச்சு. அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா 2 நெட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். பண்ணிவிட்டு 10வதுக்கெலாம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த நரம்பு டொயின்னு சொல்லுவாங்க, இதை வாங்கி அப்படியே கட்டி போட்டோம். சரி யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டினோம். இது நாங்கள் எப்படி ஃபினிஷிங் வருமோன்னு நினச்சேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா பந்தல் மாதிரி வந்துருக்கும். எதுக்காகனா அதான் இங்கே பாருங்கள், இப்போ கோவ செடி போட்டிருக்கோம். இந்த கோடியை அப்படியே இதில் படர விட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக படர்ந்துடும் அழகாக. மேலே நிழலுக்கு நிழலும் மாதிரியாச்சும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இந்த எஜ்ஜிலேருந்து பாவக்காயும், இந்த எஜ்ஜிலேருந்து பாவக்காய் செடியும், இந்த எஜ்ஜிலேருந்து கோவக்காய் செடியும் போட்டிருக்கோம் இப்போதைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், மஞ்சள் கொஞ்சம் இருந்துச்சு வச்சோம். அப்புறம் முருங்கை செடி இதில் ஸ்மோர் குச்சி தான் எடுத்து நட்டு வச்சோம், அழகாக வளர்ந்துருச்சு. அப்புறம் இது மல்லிகைப்பூ செடி ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் சின்ன விதையெல்லாம் போட்டிருக்கோம். இது செம்பருத்தி எப்போயோ வச்சோம், இது அழகாக வந்துருச்சு. அப்புறம் இது ரோஜாப்பூ கொஞ்சம் வாங்கினோம், வருமா இன்னொன்று நினச்சி வாங்கினோம், எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா மின்ட்டு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் இந்த தமிழ்நாடு தோட்டக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. க்ரோ பேக் தராங்க நிறையா, ஒரு 12-13 க்ரோ பேக்கு, மண்புழு உரம், அப்புறம் கொக்கோ பீட்டு எல்லாமே சேர்த்து ஒரு 400 சம்திங் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு தோட்டக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு 1 மந்தில் உங்களுக்கு 1 மந்த்து கூட இல்லை, ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு கால் வரும், வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்க சொல்லி நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது செம ஒர்த்துங்க. ஆக்சுவலாக நம்ம வெளியில் போய்ட்டு ஒரு க்ரோ பேக் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் 300 சம்திங் கொடுத்து வாங்கணும் இந்த க்ரோ பேக்லாம். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் 400 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்புழு உரம், கொக்கோ பீட்டு ப்ளஸ் 22 நினைக்கிறேன், 22 க்ரோ பேக்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கி அழகாக மேலே மொட்டை மாடியில் அழகாக தோட்டம் போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சும்மா ஒரு 10 குச்சை வாங்கினீங்களா, அப்படியே மூலைக்கு நட்டு வச்சு கட்டினீங்களா. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது நகராமல் இருக்கிறதுக்காக இப்படியே நீங்கள் வெறுமனே கட்டினா நகரும். என்ன பண்ணிட்டா பாருங்கள், இந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த குச்சிலையும் இந்த இடத்துல இங்கே குச்சிலையும் ஓட்டை போட்டு கம்பி எடுத்து போட்டு கட்டி அதுக்கு மேலே ஒரு கயிறு கட்டியிருக்கோம். இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூவ் ஆகாது, நகராதுக்காக. அப்புறம் அதான் அவன் பண்ணோம். இந்த நெட்டு சும்மா ஒரு 150 தான் வரும் உங்களுக்கு. இந்த நெட்டு 2 நெட்டு வாங்கினோம், 150 300. அப்புறம் அது ஒரு 170 வாங்கினாங்க, அது கொஞ்சம் லென்த் அதிகன்றனால. அதில் வாங்கி அப்படியே மேலே போட்டு இழுத்து இதில் ஒன்றா இறுக்கி கட்டிட்டோம். சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது அவ்வளோதான். இப்போ இந்த பாவச்செடி வந்துச்சுன்னா அப்படியே அழகாக மேலே எடுத்து விட்டோன்னா அப்படியே வந்துடும். இதை விட்டு ஒன்று பின்னி எடுக்கணும். நீங்கள் அப்படியெல்லாம் கோக்கக்கூடாதுங்க. இந்த இடத்துல பின்னல் போட்டிருக்குல்ல, போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், தென் நகராமையும் இருக்கும். இல்லைனா செடி வரும்போது உங்களுக்கு நகரும். ஆமாம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி விதை போட்டுருந்தோம், கத்திரிக்காய் வந்துருச்சு. அப்புறம் மஞ்சள் இது விளைஞ்சிருச்சு, அறுக்கணும், இன்னும் அறுக்காமல் வச்சுருக்கோம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அத்தி உள்ள 2 பழம் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக. இது சின்னதுலேயே காய வச்சிருச்சு. அப்புறம் மின்ட்டு இதெல்லாம் தெரியும். அப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நாங்கள் டொமேட்டோ போட்டிருக்கோம். டொமேட்டோ செடி 2 வளர்ந்துட்டு இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. அப்புறம் இதுவும் டொமேட்டோ தான். ஆக்சுவலாக நீங்கள் போய்ட்டு கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் சின்னதாக ஒரு கொக்கோ பிட் இது கொடுப்பாங்க. நீங்கள் விதையெல்லாம் அதில் தான் போடணும். அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எப்படி இன்னொரு
1 மந்த் கழிச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு வளர்ந்துருக்கும், சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக லோ காஸ்ட்டு தான். நாங்கள் என்ன ஒரு 1000 ருபீஸ் செலவு பண்ணியிருப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து தோட்டம் போடுறதுக்கு. அப்புறம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 ஆயிருக்கும். 2000 எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்கள், அதை விட எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆள்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்கள். இல்லை என்னென்னமோ செடியெல்லாம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா அவர் ஒரு கார்டனிங் மாதிரியே பண்ணிட்டார். அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அங்கே உள்ள பாருங்கள் டைனிங் டேபிளில் இருக்குது. அழகாக உட்காந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எது வேணால் யாராவது வந்தாங்கன்னா ரிலேட்டிவ். நேச்சுரலாக சூப்பராக இருக்குல்ல, ஒரு மாதிரி கிளைமேட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான் உங்களுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு செடி எடுத்து வச்சுக்கிட்டு, இதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு, இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். சீரியஸாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். சும்மா மாடி இருக்குன்னா கொஞ்சம் 4 செடியை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ஒரு 2 செடி வைக்கச்சா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ நீங்களே தானாக அதை செஞ்சுவீங்க. போர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து பண்ணி அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுவே சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து அந்த செடியெல்லாம் இருக்கும்போது வந்து உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஏராக நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உண்மையாலுமே. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் கொக்கோபிட்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் மண்ணும் கொக்கோபிட்டும் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா வெயிட் ஏறாது. இந்த பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்குனிங்கன்னா வெயிட் இல்லாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மாடி தோட்டம் தான், நம்ம மாடி மேலே வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணோம்னா கொக்கோபிட் தான். கொக்கோபிட்னா வேறு என்ன, இந்த தேங்காய் நார் தாங்க. அது உங்களுக்கு செடிக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா கொக்கோபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், உள்ளே வந்து கேப் இருக்கும் ஏர் சர்க்குலேட் ஆகிறதுக்கு, வேர் ஈஸியாக பரவும். இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேர் சர்க்குலேட் ஆகி பரவச்சு உங்களுக்கு சீக்கிரம் நல்லா வளரும். அதுலேயே மண்புழு உரம் கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் அதை நீங்கள் கவர்மெண்ட்டில் அந்த தோட்டக்கலையில் ரிஜிஸ்டர் பண்ணவே உங்களுக்கு கரெக்டாக என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பாங்க. மண் ஒரு மூட்டை, அதுக்கப்புறம் கொக்கோபிட்டு, அப்புறம் மண்புழு உரம், அப்புறம் செடிக்கு தேவையான சத்துக்கு கொஞ்சம் உரம்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் புழு வந்தால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மருந்து, ஏதோ வேப்பண்ண மாதிரி சம்திங்லாம் கொடுத்துருக்காங்க. வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆல்மோஸ்ட் காய் வந்துச்சு. சரி, கோவக்கு ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று வச்சுட்டு அது உங்களுக்கு விளைஞ்சி வரும்போது அதில் ஒரு குட்டி காய் வைக்கும்போது கூட, பூவோ காயோ வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு முடிஞ்ச ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல் பீக்கில் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ கைஸ்.